பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 11ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். Matthew chapter 10 verse 31. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆமேன். கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் யாரு? கர்த்தருக்குள்ள கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? விசேஷமானவர்களாய் பார்க்க. ஸ்பெஷல், சிலருக்கு சொல்லுவாங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை விசேஷமானவர்களாய் பார்க்கிறார். நம்மளை விலை உயர்ந்த வேல்யூபிளாக பார்க்குறார் ஆண்டவர். இங்கிலீஷ் பைபிளில் யூ மோர் வேல்யூபிள் தேன் த ஸ்பேரோஸ். நம்ம குருவிகளை பார்க்கிறோம், எல்லாவற்றை பார்க்கிறோம். தேவன் நம்மளை விசேஷமானவர்களாய் பார்க்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? இதில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆவியையும் நம்மளுடைய சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். நம்முடைய ஆத்துமாவை ஒருத்தரும் தொட முடியாது. நம்முடைய ஆத்துமாவை கொல்லுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? தேவன் தான் நியாயம் தீர்ப்பில் நம்ம ஆத்துமாவை நரகத்துக்கு அனுப்ப முடியும். அதனால தேவனுக்கு மாத்திரம் நம்ம பயப்பட வேண்டும். மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம சரீரத்தை மாத்திரம்தான் கொல்லுகிறது. அது யாராக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும் நம்மளை ஏதாவது செய்தாங்கன்னா நம்ம சரீரம்தான். ஆனால் ஆத்துமாவை யாராலையும் தொட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் மனுஷங்களுக்கு பயப்படாதீங்க, நீங்கள் எனக்கு மட்டும் பயந்துருங்க போதும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. ஒரு குருவியை நீங்கள் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பறவை மேலே பறந்து போகிறத நம்ம பார்க்குறோம். எத்தனை விதவிதமான பறவைகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் வசனம் சொல்லுது, ஒரு பறவை கூட அது தரையில் விழணும்னா அது தேவ சித்தம் இல்லாமல் விழாதான். ஒரு பறவைக்கு கர்த்தர் அவ்வளோ தூரம் பராமரிப்பாரே. ஆனால் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் அல்லவா? நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எவ்வளோ அருமையாக பாதுகாப்பார். ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது பிரியமானவர்களே. கர்த்தருக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமேன். ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம வாசித்தோம்ல, நம்முடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? எண்ணப்பட்டிருக்குது, நம்பர் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா உங்கள் தலையில் எவ்வளோ முடி இருக்குன்னு? நம்ம யாருக்காவது தெரியுமா? இல்லை எனக்கு தெரியுமா என் தலையில் எவ்வளோ முடி இருக்குதுன்னு? சில நேரத்தில் நம்ம சீவும் போது இவ்வளோ முடி போகுதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த முடியை கூட நம்ம ஒரு நாள் கவுண்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுது, நம்மளுடைய தகப்பன், நம்முடைய தேவன் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய கண்களிலிருந்து வழிகிற கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? துருத்தியில் வைத்து கணக்கு பார்க்குறாராம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் நம்மளுடைய டீயர்ஸ், நம்மளுடைய கண்ணீரை கணக்கு பார்க்கிற தேவன். அலைச்சல்களை அறிந்த தேவன், வேதனைகளை அறிந்த தேவன், நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்த தேவன்.
எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஆண்டவர் எங்கே இருக்கிறாங்க, சில நேரத்தில் இப்படிலாம் நம்ம கேட்குறோம் கஷ்டமான பாதையில் போகும்போது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆண்டவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. அவர் அனுமதி இல்லாமல் எதுவும் என்னை தொட முடியாது. ஆமேன். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அந்த தேவன் சொல்கிறாரு, நீ விசேஷமான மகன், நீ விசேஷமான மகள். கர்த்தர் நம்மளை அவ்வளோ தூரம் அன்பு செய்கிறார். ஆமேன். எல்லா பறவையினங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றை பார்க்கலாம் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. சிலர் அவங்களுடைய பெற்றை ரொம்ப விசேஷமாக பார்ப்பாங்க. ஆனால் மற்ற நபர்களை அவர்கள் விசேஷமாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய பெட் டாகாக இருக்கலாம், கேட்ஸாக இருக்கலாம், இல்லை அதுக்கு அதை வாங்கி தருவாங்க, இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மனிதனை அவங்க அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நம்மளால் ஆண்டவருக்கு உதவி இருக்குதோ இல்லையோ, மனுஷன் எப்போ நம்மளை மதிக்கிறான், நம்ம அவங்களுக்கு உதவியாக இருக்கும்போது. இல்லை, நம்மளால் அவங்களுக்கு ஒரு உதவி இல்லை, நம்ம ஒரு பாரமாக ஆயிட்டோம் அப்படின்னா அநேகர் நம்மளை பொறுப்பெடுப்பது இல்லை. அது பிள்ளைகளாக இருக்கட்டும், அது யாராக வேணா இருக்கட்டும், வேலை ஸ்தலத்திலேயே இருக்கட்டும். நம்மளால் ரொம்ப வேலை செய்ய முடியல, முந்தி மாதிரி நம்மளால் ரொம்ப ஏதோ செய்ய முடியல அப்படின்னா எத்தனை நாட்கள் நம்மளை வேலையில் வைத்திருப்பாங்க இல்லையா? ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, அப்படியாக நம்மளை பார்த்து அவர் நம்மளை மதிப்பிடுகிற தேவன் அல்ல. உலகம் நம்மளை எப்படி மதிப்பிடுது, நமக்கு நல்ல பணம் இருந்துச்சுன்னா, அந்தஸ்து இருந்துச்சுன்னா, அப்போது நம்மளை ரொம்ப மதிப்பாக ஜனங்கள் பார்க்குறாங்க. நமக்கு ஒன்றுமே இல்லைன்னா நம்ம இடத்துல யார் வருவா? ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நாம் விசேஷமானவர்கள். தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மக்கிட்ட எது இருக்குது இல்லைன்றதை வச்சு ஆண்டவர் நம்மளை மதிப்பிடலை. பிரியமானவர்களை, நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதா இல்லையா, அதை வச்சுலாம் ஆண்டவர் உங்களை மதிப்பிடலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனிதனாக இருக்கிறதுனால நான் உன்னைய நித்திய அன்பினால் கர்த்தர் நம்மளை நேசித்திருக்கிறார். அவருடைய அன்பு அது நித்திய, எவர் லாஸ்டிங் லவ். ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிக்கிறாங்களாம், நித்தியமான நேசத்தினால ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நம்மளை பராமரிக்கிற தேவன், நம்ம மேலே கரிசனை உள்ள ஒரு தேவன், அக்கறை உள்ள தேவன். இன்னைக்கு நமக்கு நம்ம மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம், கரிசனை இல்லாமல் இருக்கலாம், நம்மளை சாப்பிட்டோமான்னு விசாரிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம், எப்படி இருக்கிறோன்னு சொல்லி நம்மளை விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். கர்த்தருடைய பார்வையில் நம்ம விசேஷமானவர்கள். அதனால் யார் என்ன சொன்னாலும், நீங்கள் தேவன் நம்மளை குறித்து என்ன சொல்கிறாரு அப்படின்றத மட்டும் நம்ம நிதானித்து பார்க்கலாம். ஒருவேளை யாராவது ஏதாவது சொல்லி மனதில் புண்களோடு இல்லை காயங்களோடு நம்ம இருக்கலாம். ஆனால் வசனம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு 10:31 வசனம், பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் ஆண்டவர் முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறார், அலங்காரமான கிரீடமாய் கர்த்தர் வைத்திருக்கிறாரா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் ராஜ முடின்னு சொல்லுகிறாரு. அவ்வளோ தூரம் கர்த்தர் நம்மளை கனமாக பார்க்குறாங்களே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற நம்ம யாராவது ஜெபிக்கலாமா?